ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. எல்லோரும் வந்து பொறுமையாக காலையிலே எழுந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக வந்து உட்காந்துட்டு பாருங்கள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இதில் முக்கியமான ஒரு நியூஸ் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லுவோம், நம்ம செடிக்கானது தாங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உரம் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஒரு செடிக்கான உரம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் வந்து சொல்கிறேன்னு. அதனால் அது வந்து நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ணல, ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். பார்த்திங்கன்னா செம்பருத்தி, நம்ம அடுக்கு செம்பருத்தி சூப்பராக பூத்துருக்காங்க, 2 பூ. அடுத்தது பார்த்திங்கன்னா பிளாக் ரோஸ். இந்த பிளாக் ரோஸ் வந்து இப்போ நடுவில் ஒரு தடவை பூத்துருந்தப்போ கலரே சேஞ்ச் ஆகி பூத்துருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ பாருங்கள், இந்த கலரில் தாங்க பூக்கும். இந்த மாதிரி பூத்து டார்க்காக வெல்வெட் கலரில் இருக்கும். இன்னும் 2-3 நாள் விட்டோம்னா விட அப்படியே வந்து இன்னும் டார்க்காக அப்படியே கருப்பு கலரில் வந்த மாதிரி ஆகிடும். அதனால தான் இதுக்கு வந்து பிளாக் ரோஸ். அதுக்கப்புறம் தான் வந்து பிளாக்காக மாறின மாதிரி இருக்கும். எங்கள் வீடியோவில் இன்னும் பார்த்திங்கன்னா இதில் வந்து எங்கள் ஃபோனுக்கு லைட்டாக தான் காமிக்குது. ஆனால் அதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் டார்க்காக தான் இருக்குது அது கலரு. சூப்பராக, ஆனால் பூ வந்து சூப்பராக பூத்துருக்குறாங்க. இதோட பெருசாகவே பூக்கும். ஆனால் இன்னும் வந்து பெருசாகலை, பூ வரல, நமக்கு சின்னதாக தான் பூத்துட்ருக்குது இப்போது. அப்புறம் அப்படியே பார்த்தோம்னா திராட்சை வெயிலில் எடுத்து வைக்கலாம்னு சொல்லி இந்த பக்கம் எடுத்து வச்சேன். எடுத்து வச்சாலும் அது வந்து துளிர் அந்தளவுக்கு இன்னும் வரல. ஓரளவு வந்த இதோட அப்படியே நிற்கிது, ஸ்டாப் ஆகி. சரி பார்க்கலாம். கனகாம்பரம் வந்து இப்போ வந்து பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா கனகாம்பரமுமே பூக்குது. எல்லோ கலரும் பூக்குறாங்க, இந்த கலர்லேயும் பூத்துட்டு தான் இருக்குது. அப்புறம் இட்லி பூச்செடி நிறைய பூத்துது. பூத்தாலும் ஃபுல் பூவாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே கொட்டிட்டு மறுபடியும் மொத்தமாக பூ மொட்டு எடுக்குது. இங்கே பாருங்களேன், எல்லாமே இப்போ வந்து மறுபடியும் மொட்டு வருது. அவ்வளோ அழகாக மொட்டு வந்துட்டுருக்குது. இது வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வச்ச கனகாம்பரங்க. இது நான் வந்து கனகாம்பரம்னு நான் எடுத்து வைக்கல. சின்ன செடியாக இருந்தப்போ துளசி மாதிரி இருந்தது, துளசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அது கனகாம்பரம். நல்லா வளர்ந்துடுச்சு. வளர்ந்து வந்து பூ வந்தாச்சு. இது வந்து பவளமல்லி செடி நல்லா ஹைட்டாகவே போயிடுச்சு. அதுக்கு மேலே நான் வந்து இதை வந்து கட் பண்ணி விடலான்னு பார்த்தா, அதாவது இவ்வளோ பெருசாக வந்துடுச்சு, கட் பண்ணி விட்டால் துளிர் வராமல் போயிட போகுதுன்னு அப்படியே விட்டு வச்சுருக்கிறேன். இது பாரிஜாதம் சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க. போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், காமிச்சிருப்பேன், சின்ன மொட்டுக்கள் வந்துட்டுருக்குதுன்னு. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வந்துட்டாங்க. அப்புறம் வந்து இட்லி பூச்செடி, செம்பருத்தின்னு எல்லாமே நல்லா இருக்கிறாங்க. இதில் வந்து இன்றைக்கி பார்க்குறது வந்து ரோஸ், ஆரஞ்சு ரோஸுங்க. போன வீடியோவில் மொட்டாக இருந்தது, அவ்வளோ மொட்டாக இருந்தது. இந்த வீடியோவில் பாருங்களேன், எல்லாம் வந்து பூத்துருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 பூ பூத்துடுச்சு. ஒரு 2 பூ பார்த்திங்கன்னா பாதி பூ பூத்து பாதி பூக்காமல் அப்படியே இருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது செடியில் இருக்கும்போது பார்க்குறதுக்கு. ஆனால் அப்படியே விட முடியாதுங்க. இன்றைக்கி வந்து அது செவ்வாய்க்கிழமை, சாமி படத்துக்கு கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணி சாமி படத்துக்கு போய்டும் அழகு பண்ணுறதுக்கு. நம்ம சாமிக்கு அழகுக்கு அவங்க கொண்டையில் போய் உட்காந்துடுவாங்க. அப்புறம் இது வந்து கல்கத்தா ரோஸும் நான் வந்து கட் பண்ணி விட்டேன். நிறையா கட் பண்ணல, நம்மளுக்கு துளிர் எங்கே வருதோ அது வரைக்கும் தான் கட் பண்ணி விட்டேன். ஹைட்டாக தான் நிற்கிது. இந்த கிளையை பாருங்களேன், கட் பண்ணி விட்ட இடத்துல இருந்து எவ்வளோ தூரம் பெருசாக வந்து நம்மளுக்கு வந்து மொட்டு வச்சுருக்குதுன்னு. அவ்வளோ தூரம் பெருசாக வந்திருக்கு. நான் எப்போவுமே வந்து கட் பண்ணி விட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். பூ பறித்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சுன்னா ஓரளவு கட் பண்ணுவேன். அது துளிர் வந்துடும். உடனே துளிர் வந்த இடத்துல வரைக்கும் கட் பண்ணி விட்டுருவேன். இதுவும் பாருங்களேன், கீழேருந்து வருது. இன்னும் வந்து மொட்டு வைக்கலை, இன்னும் ஹைட்டாக வரும். அது வந்து தான் நம்மளுக்கு மொட்டு வைக்கும். ரெட் கலர் ரோஸ், தாஜ்மஹால் ரெட் பூக்கள் பூத்து இப்போ மறுபடியும் மொட்டுக்கள் 2 மொட்டு மொத்தமாக வச்சுருக்குது பாருங்களேன். ஒரு 4 மொட்டு இருக்கிறாங்க செடியில். நிறைய துளிர் வருதுன்னு போன தடவை சொல்லி காமிச்சிருந்தேன். அந்த துளிர் எல்லாமே வந்து ஒரு 2 இலை விட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வரலை. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் உரம் கொடுக்கணும். வாழைப்பழத்தோல் இருக்குது. ஸோ அந்த வாழைப்பழத்தோலை அரைச்சி ஊற்றிடணும். ஊற்றிடலான்ட்ருக்கிறேன்.
மறுபடியும் வந்து வாழைப்பழத்தோடு தான். நம்மளுக்கு அதுதான் ஸ்டாக்காக இருந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் நம்ம பூக்காத பன்னீர் ரோஸ், பால் பிங்க் பன்னீர் ரோஸ் ஆசையாக வாங்கி வச்சது இன்னுமே பூக்கலை. துளிர் வந்து சூப்பராக வந்துட்டுருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் வர மாட்டேங்குது. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், மொட்டுக்கள் வரும்னு பார்த்தா வரலை. எடுத்து போட்டுட்டு வேறு செடி ஏதாவது வச்சிடலான்னு பார்த்தாலும் அது பச்சின்னு பார்த்து அழகாக துளிர் வரும்போது மனசு கேட்கலைங்க எடுத்து போடுறதுக்கு. அதனால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எவ்வளோ நாளுன்னு தெரியல. எடுத்துகிட்டு கூட திடீர்னு வேறு செடி வச்சுடுவேன் வரலன்னா. அப்புறம் அதை வச்சு நம்ம உரம் கொடுத்து என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அதனால் அப்புறம் அந்த உரம் என்னென்னு பார்த்துடலாம். ஒன்றுமே இல்லைங்க, சாணம். இந்த சாணத்தை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஒரு 2 மக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு கைக்கு வச்சு நல்லா கரைச்சி விட்டுடுங்க. எனக்கு வந்து இந்த சாணம் வந்து காலையிலே போட்டிருந்தது, கொஞ்சம் மேலெல்லாம் காஞ்சிடுச்சு. அதனால் அது வந்து நல்லாவே கரைச்சி விடணுங்கிறதுனால கை வச்சு கரைச்சிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு குச்சி வச்சு கூட, நல்லா ஈரமாக இருந்ததுன்னா குச்சி வச்சு கூட அப்படியே கரைச்சி விட்டுடுங்க. விட்டுட்டு அது கூட இன்னொரு பொருள் சேர்க்கணும். என்னன்னு தெரியுமா? வெல்லம் தான். வெல்லம் இருந்ததுன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி என்கிட்ட வெல்லம் இல்லை, கொஞ்சம் சுகர் வந்து என்னென்னா, எங்கள் வீட்டில் பாப்கார்ன் வந்து அவங்க கொஞ்சம் அதில் சாப்பிட்டதுனால அது வந்து நான் எடுத்துக்கல. அதை அப்படியே வச்சு அதை போட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுற போகிறேன். குச்சி ஒன்று எடுத்து அதில் அப்படியே கலக்கி விட்டுடணும். இன்றைக்கி கரைச்சி வச்சதோடு அப்படியே வச்சிடக்கூடாதீங்க, அது அப்படியே இருக்கணும். டெய்லியுமே கொஞ்சம் தினமும் வந்து கொஞ்சம் அதை அப்படியே சுற்றி நல்லா கரைச்சி விடணும். அப்படியே கரைச்சி விட்டுக்கிட்டே இருந்துட்டு 3-4 நாளைக்கு அப்புறம் தண்ணி கூட கலந்து நம்ம சாமந்தி பூ செடிக்கு கொடுக்கணும். இந்த உரம் வந்து சாமந்தி செடிக்காக நம்ம வந்து தயார் பண்ணுறது. பூக்கள் எல்லா பூக்களுக்குமே கொடுக்கலாம். சாமந்தி செடிக்கு மட்டும் இல்லை, பூக்கள் செடிக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். காய் செடிக்கும் கொடுக்கலாம். பூக்கள் வரணும் இல்லையா, காயும் வந்து பூ வந்து தான் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு காய் கொடுக்குது. அதனால் எல்லா செடிக்குமே கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆரஞ்சு கலர் பூ வந்து இன்றைக்கி நான் பார்த்துட்டு வீடியோ எடுக்கும்போது எனக்கு வந்து அந்த பூவை விட்டு நகர்ந்து போக முடியல. பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவ்வளோ அழகாக வந்து அது பூத்து இருக்கிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே வந்தோம்னா பச்சை மிளகா மறுபடியும் வந்து காய் வந்திருக்குதுங்க. நான் இத்தனை நாளாக பார்க்கல, தண்ணி ஊற்றிட்டு ஓடிடுறது. வீடியோ எடுக்கும்போது தான் அதெல்லாம் வந்து கவனிக்கிறேன். ஸோ ஒரு 3 காய் கிடக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பிஞ்சு வருது, மொட்டு வச்சுருக்கு, பூத்துருக்குது, பிஞ்சு வந்துட்டுருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தது அந்த உரம் தாங்க. இது பாருங்களேன், சின்னதாக பிஞ்சு பூவெல்லாம் இருக்கிறத எதுவுமே கொடுக்கல, நம்ம கொடுக்குற உரம் மட்டும்தான். அதுக்கே வந்து நம்மளுக்கு காய் நல்லாவே பச்சை மிளகா வந்து காய் காய்ச்சிருக்கு. இந்த தடவை அவரைக்காயும் சொல்லவே முடியாது, நல்லாவே காய்ச்சிருக்கிறாங்க. அப்புறம் எல்லா செடியுமே நல்லா இருக்கிறாங்க. பல செடிக்கும் ஒரு உரம் வச்சுருக்கேன், அதுவும் ஒரு நாள் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். யூஸ் பண்ணிட்டு நீங்களும் எப்படி இருந்ததுன்னு சொல்லணும், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பாய், சி.